அன்பர்களோட அனைவருக்கும் வணக்கம். கடந்த 1.5 மாதங்களாக மின்சார வாரிய நிர்வாகத்தோடு அரசாங்கத்தோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தி ஊதிய ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம். வாரியத்தை ஒரு முன்மொழிவை கொடுக்க வைத்திருக்கிறோம். இதுவரையில் இல்லை என்று சொன்ன பல்வேறு விஷயங்களை எல்லாம் அந்த முன்மொழிகள் கொடுக்க வைத்திருக்கிறோம். ஆனால் நமக்கு அது முழுமையான வெற்றியாக அல்ல, 50% தான் அது வெற்றியாக அமைந்திருக்கு. வாரியம் கொடுத்திருக்கும் முன்வழியில் நிறைய மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த 40 நாட்களில் கொண்டு வந்த அந்த இதில் நிர்வாகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஒரு முழுமையான வெற்றி அடைவதற்கான கால அவகாசம் 3 நாள் தான் இருக்குது. 3 நாட்களுக்கு பிறகு தேர்தல் அறிவிக்க வர இருக்குது. இன்று காலையில் மின்சார வாரியத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். அதில் நான் பல்வேறு விஷயங்கள் சொன்னாலும் கூட அது அரசின் கவனத்திற்கு கொண்டு போய் வர வேண்டும் என்று மின்சார வாரிய நிர்வாகம் சொல்லுது. அது ஒரு முறையாக இருந்தாலும் கூட கால அவகாசம் குறைவாக இருக்கிறது என்பதனால் இதில் என்ன வரும் என்று நமக்கு தெரியல. அது கடைசியாக அதில் எதுவுமே இல்லாத போயிடுச்சுன்னா இலவகாத்த கிளியாக நாம் மாற முடியாது என்று நாம் அவசரமாக ஆன்லைன் கூட்டத்தை போட்டோம். இன்று அந்த ஆன்லைன் கூட்டத்தில் சில முடிவுகளை எடுத்திருக்கிறோம். அந்த முடிவின் அடிப்படையில் நாளை காலை அனைத்து மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பாக காலை 10:30 மணி முதல் மாலை 6 மணி வரை மின்சார வாரியம் இறுதி ஒப்பந்த நகலை அளித்திட வேண்டும், ஊதியர் ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு கோஷத்தை முன்வைத்து அதில் உள்ள கோரிக்கைகள் இருக்கு, அந்த கோரிக்கைகளை வைத்து போராட்டம் நடத்த வேண்டும். அந்த ஊதியர் ஒப்பந்த நகல் என்னென்ன இருக்கணும்? நமது கோரிக்கைகள் ஏற்கனவே பல கட்ட கடிதங்கள் கொடுத்துருவோம். நமது கோரிக்கைகள் என்ன? 1/12/2023 முதல் வழங்க வேண்டிய ஊதிய உயர்வை நிலுவைத் தொகையுடன் வழங்கிட வேண்டும். 1. 2வது, கேங்மேன் பணியாளர்களை கள உதவியாளராக மாற்றிட ஒரே ஸ்ட்ரோக்கில் 9613 வரையும் ஒரே ஸ்ட்ரோக்கில் மாற்றிட வேண்டும். அவர்களுக்கு 1/12/2019 முதல் கேங்மேன் உள்ளிட்ட ஏஇ உட்பட்ட 11,500 பணியாளர்களுக்கும் அரியர்ஸ் கூட தேவையில்லைங்க, எங்களுக்கு நோஷல் பே ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க என்று 6% கொடுக்க வேண்டியிருக்கு, அதை அளித்திட வேண்டும். அதே போல் இந்த ஒப்பந்தத்தில் ஒப்பந்த பணியாளர்களை அடையாளம் காண்பதற்கான ஒரு கமிட்டி அமைக்கணும். கமிட்டி அமைத்த பிறகு அவர்களுக்கு 766 ரூபாய் ஊதியத்தை வழங்குவதற்காக அடையாளப்படுத்துகிற ஒரு கமிட்டி அமைக்க வேண்டும் என்ற 4 லைனை சேர்த்திட வேண்டும் என்று அமைச்சிருக்கோம். அது மட்டுமல்ல, 1035 அந்த பகுதி நேர பணியாளர்களுக்கு நிர்வாகம் செய்த தவறால் இன்று அவர்களுக்கு கிடைக்கல, அவர்களையும் அடையாளப்படுத்தி பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என்ற கோரிக்கை உள்ளிட்ட நம்ம இன்றைக்கி ஆஃபீஸ் வர கொடுத்து பேசணும். அது மட்டுமல்ல, கிளாஸ் 1 and 2 பணியாளர்களுக்கு இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு அவர்களுக்கு உறுதியாக வாங்கி கொடுப்போம். அந்த கோரிக்கை என்பது சிஇடி சங்கத்தின் கோரிக்கை என்பதை நாம் அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையாக உறக்க சொல்ல வேண்டும். நாம் கிளாஸ் 3, 4 என்று அவர்கள் பார்ப்பதை தவறாக எண்ணுகிறார்கள். இல்லை, இந்த ஒப்பந்தம் ஈடேற வேண்டும், அனைவருக்கும் ஊதிய பலன் கிடைக்க வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கிறோம். அந்த வகையில் நமது போராட்டம் வலுவாக நடத்திட வேண்டும். இந்த கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் சொன்னால் அதிக எண்ணிக்கையில் கேங்மேன் பணியாளர், ஒப்பந்த பணியாளர், பகுதி நேர பணியாளர், அனைத்து பணியாளர் நமது சங்கம் மட்டுமல்ல மாற்று சங்கத்தினுடைய தோழர்களையும் அரவணைத்து போராட்ட களத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நாள் இந்த இரவு மட்டும்தான் இருக்கிறது. தூங்கி எழுந்தால் போராட்ட களம். அந்த போராட்ட களத்தில் எண்ணற்ற தோழர்களை கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது நமது அனைவரின் கடமையாக இருக்கிறது. அந்த போராட்ட களத்திற்கு மாநில நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், கோட்டத்துறை தலைவர்கள், செயலர்கள் அயராது உழைப்பார்கள். நீங்களும் அவர்களை ஈடுபடுத்த வேண்டும், முழுமையாக களத்திற்கு கொண்டு வர வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த போராட்டத்தில் ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷன் என்று சொல்லக்கூடிய மூர்த்தி, அதனுடைய அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் மூர்த்தி அவர்கள் நமது இந்த போராட்ட களத்தில் நம்மோடு இணைந்து நிற்பதாக சொல்லியிருக்கிறார். அந்த மெசேஜ் உங்களுக்கு வரும். மூர்த்தி, ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷனுடைய பொதுச் செயலாளர் மூர்த்தி, அவர் சார்ந்து இருக்கக்கூடிய சங்கம் இந்த போராட்டத்தில் நம்மோடு நிற்கிறது. அதே மாதிரி பாட்டாளி தொழிற்சங்கம் அதனுடைய பொதுச் செயலாளர் சின்னசாமி அவர்கள் தர்மபுரியில் இருக்கார். அவர் நம்மை தொடர்பு கொண்டு பேசினார். அவரும் இந்த போராட்டத்தில் நம்மோடு நிற்கிறார். அவரை சார்ந்து இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்று நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல் டான்ஜெட்கோ சங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த சங்கத்துடைய பொதுச் செயலாளர் சந்திரசேகரன் அவர்களும் நம்மோடு இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதாக சொல்லியிருக்கிறார். ஆக இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 4 சங்கங்கள் நம்மோடு வந்திருக்கு. யாராவது? ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷன், பாட்டாளி தொழிற்சங்கம், டான்ஜெட்கோ யூனியன், இப்பொழுது மேப்ஸ் என்று சொல்லக்கூடிய விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய சண்முகமாரோடு பேசிக்கொண்டிருக்க அவரும் வருவார்கள் என்று நாம் நம்புகிறோம்.
ஆக யார் வந்தாலும் அவர்களை எல்லாம் அரவணைத்து போராட்ட களத்திற்கு கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள், பொறியாளர்கள், அதிகாரிகள், ஒப்பந்த ஊழியர்கள், 16 ஊழியர்கள், கேங்மேன் பணிகள் அனைவருக்கும் ஊதிய உயரின் பலனை, அதோடு தொடர்புடைய பலனை பெற்றுக் கொடுப்பது சிஐடிஎஸ் சங்கத்துடைய பிரதான கடமை. நாம் அனைவருக்காக செயல்படுகின்றோம். நாம் அனைவருக்குமான முதன்மையான சங்கம். நாம் தான் களத்தில் முதன்மையாக நிற்கின்றோம் என்பதை மீண்டும் ஒருமுறை உறுதி செய்திட உங்களுக்கு ஒரு அவகாசம், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. நாளை காலை மிகப்பெரிய எண்ணிக்கையில் அக்டோபர் 7, 8 அன்று கேங்மேன் பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டதைப் போல நாளை காலை 10:30 மணிக்கு கேங்மேன் பணியாளர்கள் மட்டுமல்ல, அனைத்து பணியாளர்களும் கான்ட்ராக்ட் லேபர் உட்பட அனைவரும் களத்திற்கு வர வேண்டும் என்று மாநில மையத்தின் சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், கரம் கூட்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.